இந்த பனைமரமானது மற்ற மரங்களை காட்டிலும் ஏன் வலிமையாக இருக்குது? எவ்வளோ புயல்கள் மழை வெள்ளம் வந்தாலும் இந்த பனைமரம் மட்டுமே ஏன் விழ மாட்டேங்குது? இந்த பனைமரம் எவ்வாறு தோன்றிடுச்சு? அதோடைய தோற்றம் என்ன? இந்த பனைமரமானது தமிழர்கள் வாழ்வில் எவ்வளவோ முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. வணக்க நண்பர்களே, நான் உங்கள் வில்லேஜ் தமிழன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பனைமரங்கள் ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் முதல்ல தோன்றதை கருதுறாங்க. பிறகு இந்தியா, இலங்கை, மியான்மர் போன்ற நாடுகளில் இது தானாக வளர்ந்ததை இதை கருதுறாங்க. இந்த பனைமரமானது தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய மரம். இந்த பாரம்பரிய மரமானது தமிழர்கள் எவ்வாறு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பனைமரத்தை கற்பக மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பனைமரத்தில் உள்ள அனைத்து பாகங்களும் மனிதர்களுக்கு பயன்படுறதால இதை கூறுறாங்க. இதோட அனைத்து பகுதிகளும் பயனுள்ளதாக இருப்பதால் இது பார்த்திங்கன்னா தமிழரோட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்குது. என்னென்ன பயன் பார்த்தீங்கன்னா, நொங்கு, பனங்கிழங்கு, பதநீர், கருப்பட்டி போன்றவதை பயன்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இலை, தண்டு ஆகியவை வீடு கட்டவும் கைவினை பொருட்கள் தயாரிக்கவும் இது பயன்படுதுங்க. இந்த இலையோட அமைப்பை பார்த்திங்கன்னா அதிக காற்றழுத்தத்தை தடுத்து இது பல்வேறு திசைக்கு அனுப்புறதால இந்த மரத்து மீது அதிகமாக காற்றோடைய அழுத்தம் படாத. எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்படி இந்த இடத்துல காற்று பட்டுதுன்னா அப்படியே இந்த வழியாக காற்றுனது பிரிஞ்சு பரவலாக போகிறதால இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா காற்று அழுத்தத்தை தடுத்து இந்த மரம் உறுதியாக நிற்கவும் மற்ற பாதிப்புகள் ஏற்படாதவாறும் இந்த இலையானது வடிவமைக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த மரத்தோட அமைப்பை பாருங்கள். இந்த மேல் பக்கத்தில் இந்த மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடினத்தன்மையாக இருக்குது பாருங்கள். இதோடைய தண்டு பகுதி இந்த மேல் பக்கம் எவ்வளோ கடினத்தன்மையாக இருக்குது பாருங்கள். அதோட அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அதிகமாக நாருடன் கூடிய இலகுவான தன்மை கொண்டதுங்க இந்த நடுப்பகுதி. இதனால தான் பெரிய காற்று, மழை, புயல் காற்றுலாம் பார்த்திங்கன்னா வெளிப்பகுதி கடினத்தன்மையாலும் உள்பகுதி கொஞ்சம் மிருதுவான நார்கள் அதிகமாக இருந்த பகுதியால் இருப்பதால் தான் என்னென்னா இது அந்த காற்றுலேயும் வளைந்து கொடுத்து இலகுவாக இருப்பதால் இதோடைய முறிவுத்தன்மை, சேதங்கள் குறையுதுங்க. இதான் இந்த பனைமரத்தோட வேர் பகுதி. இந்த பனைமரம் ஒருவியத்திலை தாவரங்கிறதால சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. சரிங்களா? இந்த சல்லிவேரானது அதிக ஆழத்தில் சென்று இந்த மரத்தை நிலைநிறுத்தவும், அடுத்தது கனிம பொருட்களை உறிஞ்சி மரத்துக்கு சத்துவ தரவும், அடுத்து பார்த்திங்கன்னா வறட்சியையும் அதிக வெப்பத்தையும் தாங்கி இது வளருதுங்க. கடைசியாக மண் அரிப்பையும் தடுக்க இந்த வேறு உதவுவதால் பனைமரமானது மிக முக்கியமாக அங்கமாக தமிழோட வாழ்வில் பயன்படுது.